ஊரடங்கு பிறப்பிக்க கொரோனா தொற்றின் பாதிப்பு தமிழகத்தில் புதிய உச்சத்தை தொட்டு இருக்கிறது. இதுவரை இல்லாத அளவு இன்று ஒரு நாள் மட்டும் அதிக எண்ணிக்கையிலான பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையில் 1562 பேர் ஒரே நாளில் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 நாட்களாக 1500 அப்படின்ற எண்ணுக்கு அது கடந்த எண்களை தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்த நிலையில இன்னைக்கு சென்னையில உச்சகட்டமா 1562 என்ற எண்கள்ல பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை கண்டறிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பலரை அச்சத்துக்குள்ளாகுது. ஒட்டுமொத்தமா தமிழகத்துல 33,229 பேர் கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இது தமிழகத்துல புதிய உச்சத்தை தொற்றிருக்கு. 2 நாட்களுக்கு முன்னர் 30,000 அப்படின்ற எண்ணிக்கையை நெருங்கி இருந்தது. ஜூன் 6ஆம் தேதி 30,000 என்ற எண்ணிக்கை இருந்த நிலையில இன்னைக்கு 33,229 பேர் பாதிக்கப்பட்டுள்ளது. பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஜூன் 8ஆம் தேதி இன்று ஒரு நாள் மட்டும் உயிரிழந்தோருடைய எண்ணிக்கை என்ன அப்படின்றத நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம். சென்னையில பாதிக்கப்பட்ட கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை பேரதிர்ச்சி தொடர்ந்து எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வருது. சாம்பிள்ஸோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்காங்களா, எத்தனை பேர்கிட்ட சாம்பிள் கலெக்ட் பண்றாங்கன்ற எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறதுனால இது அதிகரிச்சிருக்கா, இல்ல எடுக்கக்கூடிய சாம்பிள்ல அதிகப்படியான நபர்கள் வந்து பாதிப்புடையவர்களா கண்டறியப்படுறாங்களா? தமிழகத்தில் தொடர்ந்து கொரோனா பாதித்தவர்களுடைய எண்ணிக்கையும் இறப்புகளும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டு இருக்கின்றன. பரிசோதனைகளில் குறிப்பிடும்படியான அதிகரிப்பு இல்லை என்று நாம் பார்த்து வருகிறோம். அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான செய்தி அறிக்கைகளின் மூலமாகவே நாம் அதனை பார்த்து வருகிறோம். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக 10,000, 12,000 என்று இருந்த பரிசோதனைகள் தற்பொழுது 14,000 அல்லது 15,000 என்ற அளவில் தற்பொழுது இருக்கின்றன. எனினும் கூட எவ்வளவு நோய் பரவல் இருக்கிறது என்பதை கணக்கில் கொண்டு அதற்கு ஏற்றவாறு சோதனைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதை நிபுணர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். நேற்று முதலாக மாவட்ட வாரியாக எவ்வளவு பரிசோதனைகள் எடுக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கின்றன, பரிசோதனைகள் எடுக்கப்பட்டன என்பது குறித்தான தகவல்களை அரசு வெளியிட்டிருந்தது. எண்ணிக்கை வாயிலாக பார்த்தோமானால் சென்னையில் தான் அதிகமான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு இருந்தன. ஆனால் எடுக்கப்பட்ட பரிசோதனைகளில் எத்தனை பேருக்கு தொற்று இருக்கிறது என்ற சதவீதத்தை கணக்கிடும் பொழுது, தொற்று சதவீதம் அதாவது பாசிட்டிவிட்டி ரேட் என பார்க்கும் பொழுது 14% இருந்தது. அதாவது 100ல் 14 பேருக்கு தொற்று இருக்கிறது என்பதை நாம் இதுவரை எடுத்து வந்த பரிசோதனைகளில் நாம் கண்டறிந்து வருகிறோம். இந்த எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது சென்னையில் பரிசோதனைகளை மேலும் அதிகரிக்க வேண்டிய தேவை இருப்பதாக பொது சுகாதார நிபுணர்களும் மருத்துவர்களும் அறிவுறுத்தி வருகிறார்கள். அவர்கள் ஏற்கனவே கூறி வந்ததும் கூட இதுதான்.
அரசு நிபுணர் குழுவில் இடம்பெற்றிருந்த நபர்களும் கூட தமிழ்நாட்டில் ஒரு நாளுக்கு 18,000 பரிசோதனைகள் செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தார்கள். இந்த எண்ணிக்கையை நாம் இன்னும் எட்டவில்லை என்பதை பார்த்து வருகிறோம். பரிசோதனைகளை பொறுத்த வரைக்கும் இந்த நிலையில் இருந்து வருகிறோம். மற்றொரு விஷயம் என்னவென்றால், அதில் திருவள்ளூர் மாவட்டம் சென்னைக்கு அடுத்தபடியாக அதிக பாதிப்புகளை கொண்டு இருக்கிறது. சென்னையினுடைய ஒட்டிய ஒரு மாவட்டமாக இருந்து வருகிறது. சென்னையினுடைய நீட்சியாக அங்கேயும் பாதிப்புகளும் இறப்புகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஆனால் அந்த மாவட்டத்தில் தமிழகத்தில் செய்யப்படக்கூடிய சராசரி பரிசோதனைகளினுடைய அளவை விட குறைவாக அங்கு இருக்கிறது என்பதையும் நாம் காண முடிந்திருக்கிறது. எனவே சென்னையை தவிர மற்ற மாவட்டங்களிலும் பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக பொது சுகாதார நிபுணர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். உள்நாட்டு போக்குவரத்து மற்றும் மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்துக்கான தளர்வுகள் மெல்ல மெல்ல அறிவிக்கப்படக்கூடிய நிலையில் மற்ற மாவட்டங்களிலும் இந்த பரிசோதனைகளை தொடர்ந்து அதிகரிக்க வேண்டும். பாதிப்பு இல்லை என்று பரிசோதனைகளை குறைக்க கூடாது என்று கூறி வருகிறார்கள். நமக்கு கவலை தரக்கூடிய விஷயம் என்பது இறப்புகள் தான் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இன்றும் கூட 17 பேர் ஒரே நாளில் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் 14 பேருக்கு கொரோனா தவிர மற்ற நோய்கள் ஏற்கனவே உடலில் இருந்தது. 3 பேருக்கு எந்த பாதிப்புகளும் இல்லாமல் கொரோனா மட்டுமே இருந்து அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவலை அரசு தெரிவித்திருக்கிறது. இன்று உயிரிழந்தவர்களில் 2 பேர் தனியார் மருத்துவமனையிலிருந்தும் மற்றவர்கள் அரசு மருத்துவமனையிலிருந்தும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நன்றி சாரதா. தொடர்ந்து இதய நிபுணர் மதுசங்கர் அவர்கள் நம்மோடு இணைகிறாரு. கொரோனா பாதிப்பால மரணங்கள் அதிகரிச்சுக்கிறது குறித்து அவரிடம் கேட்கலாம். டாக்டர், இப்போ மரணிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 17 பதிவாயிருக்கு. இது ஏறத்தாழ இந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போறது ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதிலும் குறிப்பா பிற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கு. கொரோனா மட்டுமே இருக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை வெறும் 3 பேர் தான். அதை தாண்டி மரணித்தவர்கள் 14 பேர் பிற வியாதிகள் இருக்கவங்க, அவங்கள எளிமையாக இது தாக்குது. இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது? கொரோனா வந்துச்சு அப்படின்னா பிற வியாதி இருக்கக்கூடிய நோயாளிகள் எப்படி அவங்கள தற்காத்துக்கலாம்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த மாதிரி யாருக்கு அதிகமாக இறப்பு ஏற்படுதுன்னா, யாருக்கு கோமார்பிட் கண்டிஷன்ஸ் அதிகமாக உள்ளவங்களுக்கு, அதாவது அவங்க ஒபிசிட்டி அல்லது டயபெட்டிஸ் அல்லது ஆல்ரெடி ஹார்ட் கேர் ட்ரீட்மெண்ட், கிரானிக் எயில்மெண்ட் உள்ளவங்க, கோமார்பிடிட்டி உள்ளவங்களுக்கு இறப்பு அதிகமா இருக்கு. இதை பத்தி யூகேல ஒரு ஸ்டடியே பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த டூரிங் த லாஸ்ட் 2 months 10% ஆஃப் பீப்புள் கேன்சல்டு தேர் ரெகுலர் விசிட் டு த ஹாஸ்பிட்டல். அதுல 63% ஆஃப் பீப்புள் ஹேட் லாங் டர்ம் கண்டிஷன்ஸ் லைக் டயபெட்டிஸ், ஹார்ட் கேர், ரீனல் டிஸ்ஃபங்க்ஷன், கேன்சர். இந்த மாதிரி இது வி ஆர் ஸ்டோரிங் அப் த கிரேட்டர் ஹெல்த் ப்ராப்ளம் ஃபார் ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவங்க தான் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். யாரு? இந்த கோமார்பிட் கண்டிஷன்ஸ் உள்ளவங்க. அப்படி இருந்தா இந்த இறப்பை நம்மளால குறைக்க முடியும். மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும் பொழுது நம்முடைய நாட்டுல இறப்பு விகிதம் நிச்சயமாக குறைவுதான். நீங்க இங்கிலாந்து நாட்டோட பாப்புலேஷனை பாத்தீங்கன்னா 7 கோடி, தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் தான். அங்க 30,000 பேர் இறந்திருக்கிறாங்க. ஆனா நம்முடைய பாதிப்பு ரொம்ப குறைவு. இருந்தாலும் நம்ம இன்னும் முன்னெச்சரிக்கையா இருந்தோம்னா இந்த இறப்பையும் நம்மால் குறைக்க முடியும். அதுக்கு எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி ஒரே வழி, இன்க்ரீஸ் த டெஸ்டிங் அண்ட் இன்க்ரீஸ் த கான்டாக்ட் ட்ரேசிங். நீங்க நிறைய டெஸ்ட் நம்பரை கூட்டுங்க, கான்டாக்ட் ட்ரேசிங் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. அதாவது சோசியல் டிஸ்டன்சிங், ஹேண்ட் ஹைஜீன், ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன், அதுல உள்ள விழிப்புணர்வை இன்னும் கூட்ட வேண்டும். இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியா இருக்கலாம். என்னன்னா இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியா என்னன்னா, நீங்க யாராவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் டெஸ்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை கையில பாத்துருக்கீங்களா? உங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னு வாயால சொல்லுவாங்களே ஒழிய யார் கையிலுமே இந்த ரிப்போர்ட் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நீங்க கேட்டு பாருங்க, யார் கையிலும் அவங்க ரிப்போர்ட்டே கொடுக்க மாட்டாங்க. ஒரு பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்க. தனியார் மருத்துவமனையில ஒரு பிரிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. அது மாதிரி நீங்களும் கொடுத்தா என்ன? இது என்னோட கேள்வி. டாக்டர், குறிப்பா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு ஒரு வழக்குல அடுத்த 2 மாதங்கள்ல மேலும் அதிகரிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆய்வறிக்கைகளை தமிழக அரசு சுட்டி காட்டியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம ரன்னிங் அவுட் ஆஃப் பெட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. மருத்துவமனைகள் போதுமானதா இல்லை அப்படின்ற ஒரு சூழலை இப்போ எட்டியிருக்கு. அப்படி ஒரு பதட்டம் இருக்கு. இதெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்க போறோம்? இதுக்கு நம்மகிட்ட போதுமான மருத்துவர்கள் எண்ணிக்கையில இருக்காங்களா? மருத்துவர்கள் இதுக்கு தயாரா இருக்காங்களா? மருத்துவர்களுடைய மனநிலை இப்போ என்னவா இருக்கு? அந்த விஷயத்துல நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்றேன். அவங்க நிறைய எஃபோர்ட் எடுத்திருக்காங்க. நிறைய மருத்துவர்களிடையே ப்ரோட்டோகால்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வந்தா என்ன செய்யணும், எங்க ரிப்போர்ட் பண்ணணும், இன்னும் தனியார் மருத்துவமனைகள்ல பெட் ரெக்ரூட்மெண்ட் பண்றதா சொல்றாங்க. அதுவும் நல்ல ஒரு வழிமுறை தான்.
அதாவது முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை குறைவா எடுத்திருந்தா கூட இன்னும் நிறைய கூடினால் தமிழ்நாடு அரசு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டெவலப் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டா ஐ வில் சே எஸ். அவங்க நிறைய பெட்களை இன்னும் டெவலப் பண்ணிட்டு வராங்க. யாரையும் வைத்தியம் இல்லைன்னு யாரையும் திருப்பி அனுப்புறதெல்லாம் கிடையாது. ஆனாலும் இன்னும் டெஸ்ட் நம்பரை கூட்டணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நன்றி நன்றி டாக்டர், நன்றி டாக்டர். இதே நிபுணர் மதுசங்கர் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருந்து இந்த கொரோனா குறித்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. டாக்டர் அவர்களுக்கு நன்றி. இன்னைக்கு நம்ம தொற்றோட எண்ணிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இன்று ஒரு நாள்ல சென்னையில உச்சபட்சம் பதிவாயிருக்கு. தமிழகத்திலையும் இன்று ஒரு நாள்ல மட்டும் ஒரு நாள்ல பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இதுவரைக்கும் இல்லாத அளவு தமிழகத்துல பதிவாயிருக்கு. இன்று ஒரு நாள்ல மட்டும் சென்னையில 1562 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் ஒரு நாள்ல பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையுடைய உச்சமா இருக்கு. மேலும் எடுக்கக்கூடிய சாம்பிள்ஸ்ல 100 பேருக்கு சாம்பிள் எடுத்தா 14 பேர் பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவலும் நமக்கு தெரியும்.